நிஷா வந்து இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் சாமி கும்பிட கிளம்பிட்டா. நிஷா தியா பால் குடம் எடுத்தல அதுக்கு வந்து மாவிளக்கு போட்டுட்டு இன்னைக்கு போய் மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. நேற்று வந்து எனக்கு மட்டும் தான் மாலை வாங்கியிருந்தோம், சாமிக்கு மாலை போடலை. அதனால இன்னைக்கு 3 இதுக்குமே வள்ளி தெய்வான முருகருக்கு 3 மாலை வாங்கிட்டு வந்திருக்கோம். 3 மாலையும் போட்டு மாலை எல்லாம் இங்கே வாங்கியாச்சு. தேங்காய் தட்டு அர்ச்சனை பண்ண. நிஷா மாவிளக்கு போட்டிருக்கா. நெய் ஊற்றி நெய் ஆண்டி ஊற்றலன்னா நெய் அங்கே போய் விளக்கு போட்டு கும்பலாம் பண்ணி அதில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி நெய்யை ஊற்றி. ஆமாம் அப்படி இன்னைக்கு தூள் தான் பங்குனி ஊத்துறோம். எங்கள் ஊரில் இன்னைக்கு நைட்டு டான்ஸ் வச்சுருக்காங்க. பாடல் நேற்று ஆடல் பாடல் நிஷா போய் பார்த்துட்டு வந்தா. நான் போகல. நிஷா எங்கள் அம்மா தியா தரணீஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் போவா நிஷா. அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்று நீ என்ன டான்ஸ் ஆட போற? நீயும் பேரம் பேத்தி எடுத்துட்டு போய் பாரு. உன்னை யாரும் பார்க்க வேணாங்கிற. அப்ப நான் கேட்க போறேன். ஓகே போயிட்டு வாங்க. போகலாம் ஒரு 8 மணி போல் போகலாம். போயிட்டு வர வேணும் 7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் போகலாம்ல பாப்பா. என் மவா சொன்னால் போகலாம். சரி அப்போ போகலாம். அப்போ பர்மிஷன் கிராண்டட். ஓகே நீங்கள்லாம் எப்படி பங்குனி உத்திரம் கொண்டாடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். எந்த கோயிலுக்கு போனீங்க, அர்ச்சனை பண்ணீங்கன்றத சொல்லுங்க. நாங்க வந்து முருகன் கோயிலுக்கு போறோம். இப்பதான் நிஷா எங்க அம்மா தியா தர்னிஸ் 4 பேர் போறாங்க. 5 வருஷம் முருகன் கோயிலுக்கு போறேன். வேற கோயிலுக்கு போறேன். முருகர் கோயில் தான் சூப்பர் சாமி. ஓகே பாய்.